ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு. நேற்றே கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வரலட்சுமி நோன்பு எங்கள் வீட்டில் பழக்கம் கிடையாது, இருந்தாலும் சரி சாமி கும்பிடணுன்றதுக்காக நேற்றே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் மாக்கோலம் போட்டுட்டேன். மாக்கோலம் பார்த்திங்கன்னா போட போட இப்போ கொஞ்சம் நல்லா வருது. இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்பம் செஞ்சுருந்தேன். ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஆப்பத்துக்கு மாவும் வந்து நேற்று அரைச்சி வச்சுட்டேன். சூடான ஆப்பத்தோட தேங்காய் பால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என் பையன் வந்து பூ ஆப்பம் கேட்டான். ஸோ ஃப்ளவர் மாதிரி ஆப்பம் ஊற்றிருக்கேன். ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிடணும். ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி சக்கரை போட்டு தான் தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.